வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. விஜய் சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா மறுபடியும் நீங்கள் கம்பேக் ஆகிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அந்த கரூர் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் கம்பேக் வந்துட்டு பல நல்ல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து திருவள்ளூரில் மீட்டிங்லாம் நடத்துனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாக என் உயிருள்ள வரைக்கும் நான் என்றைக்கே டிசைட் பண்ணதான் விஜய் சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டிவிகே கட்சி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது பார்த்தா கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சின்ன சஜஷன்ஸ் தான் விஜய் சார். இப்போ தான் நம்ம கரூர் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா பலவிதமான இன்னல்களை வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு இன்னும் நடந்துகிட்ருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து மாநாடு எல்லாம் போடுறோம்ல, அது வந்து ஓகே தான், நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரல விஜய் சார். ஸோ அதுக்காக நீங்கள் திருவள்ளூரில் நீங்கள் எப்படி திருவள்ளூரில் விஜய் சார், காஞ்சிபுரமில் நீங்கள் எப்படி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணீங்க? சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நீங்கள் ஈரோடில் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காது. நாமளும் சேஃபு, வரவங்களும் சேஃபு. நம்மளால் என்றைக்குமே நம்ம கட்சியினால் எந்தவித இதமும் நடைபெறாது. அதுக்கு நமக்கே நல்லா தெரியும். பட் உட்கட்சி பூசல்களும் எதுவும் வந்து இருக்காதுங்க. ஸோ நீங்கள் காஞ்சிபுரமில் எப்படி மீட்டிங் வந்து நடத்துனீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரி மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள் விஜய் சார். அதுதான் நமக்கும் சேஃபு, வரவங்களுக்கும் சேஃபு. நமக்கு வேண்டியது என்ன? நம்மளுடைய கொள்கை பிரச்சாரம் வந்து மக்களுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? நம்ம என்ன தான் வந்து 16 ஏக்கரில் ப்ரொடெக்ஷனோடு நம்ம பண்ணினாலுமே உட்கட்சி சதியினாலும் சரி. ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேங்க இதுக்கு, ஓகேவா? டிஸ்க்ளைமர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உட்கட்சிகளாலும் சரி பலவித இன்னல்கள் வந்து வரலாம் நம்ம மீட்டிங்க்கு, ஓகேங்களா? எதுவும் வரக்கூடாது. அந்த ஆண்டவனை வந்து நான் பிரார்த்திக்கிறேன். இருந்தாலுமே நீங்கள் காஞ்சிபுரத்தில் எப்படி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த மாதிரி பண்ணாவே நம்ம போதும் விஜய் சார். காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் பண்ணது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நாள் நீங்கள் மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி ஈரோடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நம்ம 5 நாள் நம்ம ஒவ்வொரு மண்டபத்துலேயும் எடுத்து வரவங்களுக்கு அந்த நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய பிரச்சாரத்தையும் நம்ம சொன்னாவே போதும் விஜய் சார். 2026 நீங்கள் தான் சிஎம்மாக வருவீங்க. இது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா என்ன தான் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்தாலுமே என்ன நான் சொல்கிறதுன்னு தெரியல, இது வந்து என்னுடைய கருத்துங்க. ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலுமே நம்மளே அறியாமலே என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல, ஓகேவா? இன்னும் நம்ம கரூர் இன்சிடெண்ட்டில் இருந்து அந்த வழக்குகள் வந்து நமக்கு போயிட்டு தான் இருக்குது. இப்போது வந்து நமக்கு சேஃப் முக்கியம். நம்மளுடைய கட்சி கொள்கைகளுடைய பிரச்சாரம் மக்களுக்கு போய் சேர்ந்தாவே போதும் விஜய் சார். அதுக்காக 16 ஏக்கர்லலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக காஞ்சிபுரத்தில் நீங்கள் எப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினீங்களோ அதே மாதிரி ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 5 டைம் கூட ஒவ்வொரு மண்டபத்தில் வைங்க, போதும் விஜய் சார். இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த 2026 கண்டிப்பாக நீங்கள் தான் சிஎம்மாக வருவீங்க விஜய் சார். ஓகே, ஆல் த பெஸ்ட் விஜய் சார். நமக்கு சேஃபாக நீங்கள் வந்துட்டு ஆரோக்கியமாகவும் மைண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தால் தான் தொண்டர்களாகிய நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்க முடியுங்க. 2026 கண்டிப்பாக நாம் தான் ஜெயிப்போம். விஜய் சாரோட கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருங்க. ஆனால் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை என்னென்னா, ஒன்று நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜய் சார். ஓகே, நீங்கள் காஞ்சிபுரத்தில் எப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சேஃபாக போனாங்களோ அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். எங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் உங்களுக்கு தான் விஜய் சார். உயிருள்ள வரைக்கும் நான்லாம் சொன்னது தாங்க, டிவிகே கட்சி தான் விஜய் சார். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து விஜய் சாருக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜய் சார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி கிடையாது. ஏன்னா பல
லெஜண்ட்ஸ்லாம் உங்களுடைய பின்னணியில் வந்து இருக்காங்க. எனக்கு வந்து நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. என்ன பிரச்சனைகள் வருமோ, நம்மளால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி மீட்டிங் பார்க்குற வரவங்களுக்கும் சரி எந்த இடையூறும் வராதுங்க. பட் அதையும் தாண்டி எதையாவது வந்தால் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே நமக்கு போதுங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்ன, நம்மளுடைய கட்சி பணிகளாகட்டும், நீங்கள் சொல்கிற கொள்கைகளாகட்டும் மக்களுக்கு போய் சேரணும் விஜய் சார். அது 16 ஏக்கரில் மீட்டிங்கில் போட்டு சொன்னாலும் சரி, இல்லை இங்கே காஞ்சிபுரத்தில் நம்ம பண்ணணும் இல்லை விஜய் சார், அதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வைக்கணும் விஜய் சார். இதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் விஜய் சார். வெற்றி நமதே. 2026 கண்டிப்பாக நீங்கள் தான் சிஎம்மாக வருவீங்க விஜய் சார். தேங்க்யூ. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவுசெய்து இது யாராவது பார்க்குறீங்களா, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நன்றி.